கிளாசிஃபிகேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். போன வீடியோவில் ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் ஸ்பீச் சவுண்ட் ஆர்டிகுலேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோவில் கான்சனன்ட் சவுண்ட்ஸோடைய கிளாசிஃபிகேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை பார்க்க போகிறோம். கான்சனன்ட் சவுண்டை வந்து ரெண்டு வகையில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம்: மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன் அண்ட் பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன் அப்படின்னா எப்படி சவுண்ட் ஆர்டிகுலேட் ஆகுது அப்படிங்கிற அந்த மேனர் பற்றி சொல்கிறது. பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் அப்படின்னா எந்த இடத்துல எந்த ஆர்கன்ஸ் மூலமாக அந்த சவுண்டு ஆர்டிகுலேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன். ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருப்பேன், இந்த ஆஸ்ட்ரீம் மெக்கானிசம். அதாவது இந்த கான்சனன்ட் சவுண்டுக்குன்னு மட்டும் இல்லை, போத் வவல்ஸுக்கும் சேர்த்து வந்து ஒரே மெக்கானிசம் தான், பல்மானிக் எக்ரெசிவ். ஓகேவா? அந்த பல்மானிக் எக்ரெசிவ் அப்படின்னா என்னென்னா, பல்மானிக் அப்படின்னா லங்ஸ். ஓகேவா? தென் எக்ரெசிவ் அப்படின்னா மூவிங் அவுட்வர்ட். காற்று, நம்ம லங்ஸ் தான் காற்றை புஷ் பண்ணி மேலே அனுப்புது. அந்த காற்று வெளியேறும்போது ஒவ்வொரு இடத்துல அங்கேங்கன்னு பட்டு வேரியஸாக வெளியேறும்போது தான் வேரியஸ் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ எந்த ஸ்பீச் சவுண்டாக இருந்தாலும், இங்கிலீஷில் உள்ள, இங்கிலீஷ்னு இல்லை, எந்த லாங்குவேஜில் ஸ்பீச் சவுண்டாக இருந்தாலுமே அதோடைய அந்த ஆஸ்ட்ரீம் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து பல்மானிக் எக்ரெசிவ் ஆஸ்ட்ரீம் மெக்கானிசம் தான். ஓகேவா? ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஆல் இங்கிலீஷ் சவுண்ட்ஸ், வவல்ஸ் ஆஸ் வெல் அஸ் கான்சனன்ட்ஸ் ரெண்டுக்குமே இந்த ஒரு பல்மானிக் எக்ரெசிவ் அப்படிங்கிற இந்த ஆஸ்ட்ரீம் மெக்கானிசம் மூலமாக தான் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஆஸ்ட்ரீம் மெக்கானிசம் அப்படின்னாலே பல்மானிக் எக்ரெசிவ் தான். தென் த ஸ்டேட் ஆஃப் க்ளாட்டிஸ். ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே பார்த்தோம், ரெண்டு எலாஸ்டிக் டிஷ்யூஸ் உண்டுன்னு, அதுதான் வோக்கல் கார்ட்ஸ். ஓகேவா? அந்த வோக்கல் கார்ட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ஒட்டி வராது, அப்படியே லூஸாக கிட்ட நெருங்கி இருக்கும்போது வைப்ரேட் ஆகும். அது காற்றை தாண்டி போகும்போது வைப்ரேட் ஆகும். ஏன்னா நெருங்கி இருக்கும் இல்லையா, ஓரளவுக்கு ரொம்ப மூடிடாது. மூடினா காற்று மேலே வர முடியாது. ஸோ ஓரளவு ஸ்பேஸ் விட்டு கிட்ட நெருங்கி வரும். அப்படி கெப்ட் லூஸ்லி டுகெதர் அந்த பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது வழியாக வர சவுண்ட்ஸ்லாம் வாய்ஸ்டு. இதுவே அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்துட்டு நல்லா விரிஞ்சு தள்ளியே இருக்குது அப்படின்னா அது வழியாக வர சவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வாய்ஸ்லெஸ். ஓகேவா? வைட் அப்பார்ட், நல்லா விலகியே இருந்துச்சு அப்படின்னா அது வழியாக வர சவுண்ட்ஸ்லாம் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்பனிங் இருக்குல்ல, அந்த இதுதான் ஸ்பேஸ் தான் க்ளாட்டிஸ். ஓப்பனாக தான் க்ளாட்டிஸ் ஓப்பன், க்ளாட்டிஸ் க்ளோஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த க்ளாட்டிஸுடைய ஸ்டேட் அது வந்து நெருங்கி இருக்கா இல்லை விலகி இருக்கா, இதை வச்சு தான் சவுண்ட் வாய்ஸ்டா இல்லை வாய்ஸ்லெஸ்ஸான்னு சொல்ல முடியும். இதை நம்ம வந்து ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆர்டிகுலேஷன், இந்த சவுண்ட் எப்படி ஆர்டிகுலேட் ஆகுது அப்படிங்கிறதுல இந்த க்ளாட்டிஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. தென் தி பொசிஷன் ஆஃப் தி சாஃப்ட் பேலட். இப்போது ஸ்பீச் சவுண்ட்ஸ் நேசல் ஆர் ஓரலான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இந்த சாஃப்ட் பேலட்டுடைய பொசிஷன் வச்சு தான். இந்த சாஃப்ட் பேலட் இப்போது ரைஸ் ஆச்சு அப்படின்னா நேசல் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷட் ஆஃப் ஆகும். ஸோ சவுண்ட் ஓரலாக இருக்கும். இதுவே அது லோயர் ஆச்சு அப்படின்னா சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா இங்கே ஓரலில் க்ளோஸ் ஆகி நேசல் சவுண்ட்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போது நம்ம பேசி பார்க்கும்போது தெரியும், நமக்கு 3 நேசல் சவுண்ட்ஸ் இருக்குது. மேன் 3 சவுண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 சவுண்ட்ஸை நம்ம சொல்லி பார்க்கும்போதுமே வந்துட்டு சாஃப்ட் பேலட் லோயர் பொசிஷனில் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் ஓரல் சவுண்ட், இந்த ஓரலில் எப்படி சவுண்ட் வெளியே வரும்ல, அந்த இடம் ஷட் ஆஃப் ஆகி சவுண்ட் நேசல் மூக்கு வழியாக வெளியே வரும். அப்படி வரும்போது அந்த சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே ரைஸ் ஆச்சு அப்படின்னா மேலே சவுண்ட்ஸ் போகாது, நேசல் சவுண்ட்ஸ் க்ரியேட் ஆகாது, ஓரல் சவுண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ சவுண்ட் ஓரல் ஆர் நேசல் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த சாஃப்ட் பேலட்டுடைய பொசிஷன் வச்சு தான். தென் தி ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ். ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்பீச் சவுண்ட் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லோயர் லிப், டங், இதெல்லாம் சொல்லலாம். தென் பாசிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ். சில இந்த ஆக்டிவ் பாசிவ்னா என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் போன வீடியோவில் கிளியராக பார்த்துட்டோம். பட் இதை ஷார்ட்டாக கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ் அப்படின்னா மூவ் ஆகும், பாசிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ் மூவ் ஆகாது. இவ்வளோ தான். இப்போ இந்த ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோயர் லிப்பும் டங்கும் கொடுத்துருக்கு. நம்ம பேசும்போதே கவனிச்சிங்கன்னா இந்த 2 பார்ட்ஸுமே என்ன ஆகும், அசையும், மூவ் ஆகும். இதுவே அங்கே பாசிவில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா தி அப்பர் லிப்பு, தி என்டையர் ரூஃப் ஆஃப் தி மவுத், இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகாது, மூவ் ஆகாது. எல்லாம் அப்படியே பாசிவாக இருக்கக்கூடியது. ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆர்டிகுலேட்டர்ஸ் இப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த காற்று வரும்போது பட்டு வித்தியாசமாக வெளியே வேரியாகி சவுண்ட்ஸ் க்ரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த 2 ஆர்டிகுலேட்டர்ஸுடைய பொசிஷனுமே இம்பார்ட்டண்ட் தான். இது வித்தியாசமாக மூவ் ஆகிறதுனாலையும் இது அப்படியே இருக்கிறதுனாலையும் தான் சில சவுண்ட்ஸ் க்ரியேட் ஆகுது. ஓகேவா? தென் ஸ்ட்ரிக்சர். ஸ்ட்ரிக்சர் அப்படிங்கிற டேர்மோட மீனிங் என்ன அப்படின்னா ஏர் இங்கேருந்து பம்ப் ஆகி மேலே வரும்போது எந்தெந்த பார்ட் மூலமாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகி, நம்ம ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு படிச்சிருக்கோம்ல, நிறைய ஆர்கன்ஸ் படித்தோம்.
அந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸ் மூலமாகவும் சில இது வந்து காற்றை பிளாக் பண்ணும், சிலது லைட்டாக கேப் விட்டு காற்று லைட்டாக போகும். இப்படி வேரியஸான ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக ஏர் பிளாக் ஆகி ரெஸ்ட்ரிக்ட் ஆகி தான் வரும் இல்லையா? அப்படி தான் ஸ்பீச் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தி கம்ப்ளீட் க்ளோஸ்யூர் அண்ட் சடன் ரிலீஸ். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா காற்று மொத்தமாக பிளாக் ஆயிரும், இது டப்புன்னு சடனாக ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகிறது மூலமாக என்னென்ன ஸ்பீச் சவுண்ட்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ரக்சர் மூலமாக என்னென்னலாம் ஸ்பீச் சவுண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கம்ப்ளீட் க்ளோஸ்யூர்னால் என்ன ஆகும், என்ன நடந்து சவுண்டு எப்படி இதாகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ லங்லேருந்து காற்று பம்ப் ஆகி மேலே வரும்போது இந்த கம்ப்ளீட் க்ளோஸ்யூர் இந்த ஸ்ட்ரக்சரில் எப்படின்னா சாஃப்ட் பேலட் இருக்கு இல்லையா, அது ரைஸ் ஆகும். அது ரைஸ் ஆகும்போது நேசல் பேசேஜ் ஷட் ஆஃப் ஆகும். அப்போ காற்று எங்கே போகும், ஓரல் பேசேஜுக்குள்ளே வரும். இப்போ நம்ம மவுத் க்ளோஸாக இருக்குது, க்ளோஸாக இருக்கனால காற்று உள்ளே இருக்கும். இப்போ மவுத் க்ளோஸாக இருக்குது, இப்போ க்ளோஸியர் கம்ப்ளீட் க்ளோஸியரில் ஸோ க்ளோஸில் இருக்குது. இப்போ காற்று மேலே போக முடியாது, நேசல் பேசேஜில் போக முடியாது, ஏன்னா சாஃப்ட் பேலட் உயர்ந்துருக்கு, ரைஸ்டாக இருக்குது. ஸோ காற்று இப்போ க்ளோஸ்டான ஒரு இதில் இருக்குது. இப்போ டப்புன்னு அந்த காற்றை ரிலீஸ் பண்ணுறது மூலமாக க்ரியேட் ஆகிற சவுண்ட்ஸ் தான் கம்ப்ளீட் க்ளோஸ்யூர் அண்ட் சடன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்கு. இப்போ அது என்னென்ன சவுண்ட்ஸ்லான்னு பார்த்தோம் அப்படின்னா ப, ப, ட, ட, க, க. இந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாய் பொசிஷன் எப்படி இருக்குது, அந்த காற்று எப்படி க்ளோஸ் ஆகி எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு plosives அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் வித் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்ப்ளீட் க்ளோஸ்யூர் அண்ட் சடன் ரிலீஸ் ஆர் கால்ட் plosives. ஒரு எக்ஸ்ப்ளோஸ் ஆகுது இல்லை, மொத்தமாக காற்று வருது, மேலே ரைஸ் ஆனதில் காற்று மாட்டிக்குது, ஏன்னா மவுத்தும் க்ளோஸில் இருக்குது, க்ளோஸ்யூர் சடனாக ரிலீஸ் ஆகுது. ப, ப, ட, ட இப்படி சொல்லும்போது வந்துட்டு அந்த க்ளோஸ் ஆகி டப்புன்னு சவுண்ட் ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு plosives அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6ன்னு 6 plosives இருக்குது. தென் செகண்ட் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் க்ளோஸ்யூர் அண்ட் ஸ்லோ ரிலீஸ். இப்போது அந்த ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் தான். இப்போ போனதில் பார்த்தோன்னா நம்ம லிப்பு இல்லையா, அவ்வளோ க்ளோஸ் பண்ணி ஏர் இருக்குது, டப்புன்னு அந்த ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் சடனாக ஓப்பன் ஆகும்போது ஒரு எக்ஸ்ப்ளோசிவான மாதிரி ஒரு சவுண்டு, அதுதான் அந்த 6 சவுண்ட்ஸு. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் க்ளோஸர் அதே ஃபார்மேட் தான், அதே மாதிரி தான் காற்று இங்கே வந்து சாஃப்ட் பேலட் ரைஸ் ஆகி மேலே நேசல் பேசேஜ் ஷட் ஆஃப் ஆகி காற்று இங்கே இருக்குது. ஆனால் சடனாக ரிலீஸ் ஆகாமல் இங்கே ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். இப்படி சடனாக ரிலீஸ் ஆகாமல் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிற இந்த சவுண்ட்ஸை வந்துட்டு ஆஃப்ரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்ட்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் வித் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்ப்ளீட் க்ளோஸ்யூர் அண்ட் ஸ்லோ ரிலீஸ் ஆர் கால்ட் ஆஃப்ரிகேட்ஸ். இப்போ ஆஃப்ரிகேட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ச, ஜ. இப்போ இந்த 2 சவுண்டை நீங்கள் சொல்லி பாருங்களேன், காற்று உள்ளே அடைஞ்சிருக்கு, ஆனால் போன சவுண்ட் சொல்லும்போது ப, ப இப்படி சொல்லுவோம். டப்புன்னு அந்த லிப்பு ஒன்றா இருக்குது, அந்த காற்று வந்து டப்புன்னு வெளியேறது நம்மளால் உணர முடியும். இதில் ச, ஜ அது ஒரு ஸ்பீடாக போகாமல் லைட்டாக ஸ்லோவாக வெளியேற மாதிரி இருக்கா, இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே. ஓகேவா? அது கம்ப்ளீட் க்ளோஸ்யூர் சடன் ரிலீஸ், இங்கே ஸ்லோ ரிலீஸ். உடனே ரிலீஸ் ஆனால் அது plosive, ஸ்லோ ரிலீஸ் ஆனால் அது ஆஃப்ரிகேட்ஸ். அதில் மொத்தம் 6 சவுண்ட்ஸு, இதில் மொத்தம் 2 சவுண்ட்ஸு. தென் கம்ப்ளீட் ஓரல் க்ளோஸ்யூர். கம்ப்ளீட்டாக ஓரல்ஸ் அந்த பேசேஜ் க்ளோஸ் ஆகுது அப்படின்னாலே அது என்ன சவுண்ட்ஸ்னு ஈஸியாக சொல்லிடலாம், நேசல் சவுண்ட்ஸ். அப்போ சாஃப்ட் பேலட் எப்படி இருக்கும்? இப்போ ஓரல் சவுண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு சாஃப்ட் பேலட் ரைஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அப்போ சாஃப்ட் பேலட் இறங்குச்சு அப்படின்னா நேசல் பேசேஜ் வழியாக காற்று போக முடியும். காற்று போகிறது மூலமாக உருவாகிற சவுண்ட்ஸ் எல்லாமே நேசல் சவுண்ட்ஸ். இங்கிலீஷில் மொத்தம் 3 நேசல் சவுண்ட்ஸ் தான் இருக்குது. ம, ந, ந. ஓகேவா? 3 சவுண்ட்ஸ் தான் இருக்குது. இதில் வந்துட்டு ப்ரனன்சியேஷன் ஒழுங்காக நான் சொல்ல முடியல அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ 3 நேசல் சவுண்ட்ஸ் தான் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இது எப்படி ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து பம்ப் ஆகி வர காற்று இந்த சாஃப்ட் பேலட் லோவராக இருக்கிறதுனால நேசல் பேசேஜ் வழியாக மூவ் ஆகி போக முடியுது. அது மூலமாக க்ரியேட் ஆகிறது மொத்தம் 3 சவுண்ட்ஸ், ம, ந, ஞ. இந்த 3 சவுண்ட்ஸு நேசல் பேசேஜ் வழியாக வர்றதுனால க்ரியேட் ஆகுது. ஸோ நேசல் சவுண்ட்ஸ். தென் இன்டர்மிட்டன்ட் க்ளோசர். இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் க்ளோசரில் பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் அப்படின்னா விட்டு விட்டு இல்லைனா இடையிடையே அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் பாசிவ் ஆர்டிகுலேட்டரை ஸ்ட்ரைக் பண்ணும். இப்போ நம்ம மவுத்தில் வந்துட்டு நம்மளுடைய லிப் இருக்கு இல்லையா, டங் இருக்கு இல்லையா, ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர். மேலே ரூஃப் ஆஃப் தி மவுத் வந்துட்டு நமக்கு பாசிவ் ஆர்டிகுலேட்டர்.
ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் பாசிவ் ஆர்டிகுலேட்டரை இப்படி வளைஞ்சு அதோடைய டிப் ஆஃப் த டங்க் வந்துட்டு அந்த மேலே ரூஃபை டச் பண்ணிகிட்டு இருக்கும். டச் பண்ணுறது மூலமாக காற்று இப்போ சாஃப்ட்வேர் மேலே ரைஸ் ஆயிரும். ஸோ காற்று இங்கே வரும். இங்கே வர்றது மூலமாக இதில் ஸ்ட்ரைக் ஆகும். காற்று ஸ்ட்ரைக் ஆகி சவுண்ட் அதோட எடையே போய் விட்டு விட்டு வெளியே கேட்கும். ஓகேவா? அந்த சவுண்ட் தான் இன்டர்மிட்டன்ட் க்ளோஷர். ஓகேவா? ஒரு மாதிரி விட்டு விட்டு ப்ரொனன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதுக்குன்னு அப்படியே சவுண்ட் இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. இது வரைக்கும் ப்ரொனன்ஸ் பண்ண சவுண்ட்ஸுக்கும் இந்த சவுண்ட்ஸுக்கும் வித்தியாசம் நம்மளால் அந்த சவுண்டை உச்சரித்து பார்த்தா ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் இன்டர்மிட்டன்ட் க்ளோஷர். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் ஸ்ட்ரைக்ஸ் அகைன்ஸ்ட் தி பாசிவ் ஆர்டிகுலேட்டர். இது ஸ்ட்ரைக் ஆகிறது மூலமாக அந்த சவுண்டு செவரல் டைம்ஸ் விட்டு விட்டு வெளியே வித்தியாசமாக ப்ரொனன்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி ஆர்டிகுலேட் ஆகிற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரில்ஸ் ஆர் ரோல் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஒரே ஒரு ரோல் கான்சனன்ட் தான் இருக்குது. அது என்னென்னா ர. இப்போ நான் ர அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ அந்த சவுண்ட் நம்ம சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் கேட்குறத விடவும் நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லாவே புரியும். ர அப்படிங்கிற சவுண்டை நீங்கள் ப்ரொனன்ஸ் பண்ணும்போது உங்கள் டிப் ஆஃப் தி டங்க் வந்துட்டு மேலே அப்படியே ஃபோல்ட் ஆகி மேலே டச் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும். ப்ளஸ் இந்த ரே அப்படின்னு சொல்லும்போதே விட்டு விட்டு கேட்குற ஒரு ஃபீல், அதில் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகி விட்டு விட்டு கேட்குற ஒரு ஃபீலும் உங்களால் ஈஸியாக உணர முடியும். ஸோ இதுதான் இன்டர்மிட்டன்ட் க்ளோஸர். தென் க்ளோஸ் அப்ராக்சிமேஷன். இப்போ இந்த க்ளோஸ் அப்ராக்சிமேஷனில் பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட்ஸ் க்ரியேட் ஆகிறது எப்படின்னா, ரெண்டு ஆர்டிகுலேட்டர்ஸ், ஒன்று ஆக்டிவ் இன்னொன்று பேசிவ், ரெண்டுமே நெருங்கி வரும். ஆனால் ஃபுல்லாக ஒட்டாது, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகாது, நெருங்கி வரும். அந்த நெருங்கி வரும்போது ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப்லேயே ஏர் ஃப்ளோ ஆகும். அது மூலமாக ஃப்ளோ ஆகும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அந்த ஃப்ரிக்ஷனில் உருவாகிற சவுண்ட்ஸ் தான் இந்த க்ளோஸ் அப்ராக்சிமேஷன் பொசிஷனில் இருக்கும். அது ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரிக்ஷனில் க்ரியேட் ஆகுதுல, ஸோ ஃப்ரிகேட்டிவ்ஸ். ஓகேவா? ஃப்ரிகேட்டிவ்ஸ்னு சொல்லும்போதே இந்த ஃபே சவுண்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். ஃப, வ, த, த, இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம ச, ஜ, ஷ, ஜ, ஹ, இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லி பார்க்கும்போதே நம்ம பொசிஷன், மவுத்துடைய பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கிறது பாசிவ் ஆர்டிகுலேட்டர், கீழே இருக்கிறது ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர். ரெண்டுமே நெருங்கி வரும், ஆனால் முழுக்க ஒட்டி டப்புன்னு ஓப்பன் ஆகாது. ரெண்டுமே நெருங்கி வரும் ஆனால் ஒட்டாது. அப்போ ஒரு நேரோ ஸ்பேஸ் இருக்குல்ல, குறுகலான ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் வழியாக சவுண்ட் வெளியே போகுது. அப்படி போகும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு இந்த சவுண்ட் கேட்குது. ஃப, வ, இப்படி சொல்லும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அதில் தான் இந்த சவுண்ட்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் ஃப்ரிகேட்டிவ்ஸ். ஓகேவா? மொத்தம் 9 ஃப்ரிகேட்டிவ்ஸ் நம்ம இங்கிலீஷில் உண்டு. சொல்லி பார்க்கும்போது இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். தென் பார்ஷியல் க்ளோஷர். இப்போது இந்த சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ஷியலாக க்ளோஸ் ஆகக்கூடிய சவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. எப்படின்னு இப்போ இதில் ஒரே ஒரு சவுண்டு தான் இருக்குது நம்ம இங்கிலீஷில், ல. இந்த சவுண்டை நீங்கள் சொல்லி பார்க்கும்போது டிப் ஆஃப் த டங்க் வந்துட்டு ஆல்வியோலர் ரிட்சை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். சவுண்டு எப்படி ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது சவுண்டு எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு டங்கோடைய ரெண்டு சைட்ஸு ல அப்படின்னு சொல்லும் போதே நல்லா கேப்பு, பிளென்ட்டியாக கேப் இருக்குது. இப்போ கம்ப்ளீட் க்ளோஸரில் பார்த்தோம் அப்படின்னா ப, ப, ட இப்படி சொல்லும்போது மொத்தமாக பிளாக் ஆகி ரிலீஸ் ஆகும் இல்லையா? ஃப்ரிகேட்டிவ்லேயும் அதே மாதிரி தான், ஒரு நேரோ ஸ்பேஸ் குட்டியாக இருக்கும், அதில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு வரும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா டச் பண்ணுது, கேப் நல்லாவே இருக்குது இல்லை, ஏன்னா ரெண்டு சைடு அந்த டங்கோட ரெண்டு சைட்ஸுமே கேப் நல்லா இருக்குது. ஸோ வர்ற ஏர் அப்படியே அந்த ரெண்டு கேப் வழியாக வெளியே வருது. ஓகேவா? ஸோ இந்த சவுண்டை லேட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கிலீஷில் ஒரே ஒரு லேட்ரல் தான் இருக்குது, லேஸ் சவுண்ட். ஓகேவா? தென் ஓப்பன் அப்ராக்சிமேஷன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் பாசிவ் ஆர்டிகுலேட்டருக்கு கிட்ட வரும், ஆனால் முழுசாக க்ளோஸாக ஒட்டி இருக்காது. அதே மாதிரி ஃபுல்லாக வைடாக ஓப்பனாகவும் இருக்காது, ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? இப்படி ஓப்பனாக இருக்கும்போது ரெண்டுக்கு உள்ள கேப் இருக்கும்ல, இது ரொம்ப சின்ன கேப் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு குட்டி கேப்பாக இருந்துச்சு அப்படின்னு, ரொம்ப குறுகலான கேப்பாக இருந்தால் ஃப்ரிக்ஷன் அதில் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகாது. சொல்லி பார்த்தாலே நம்மளால் அந்த ரெண்டு சவுண்ட்ஸை சொல்லி பார்த்தாலே ஈஸியாக புரியும். உவ, இய, இந்த ரெண்டு சவுண்டை சொல்லும்போது அப்படின்னா ரெண்டுமே முழுக்க க்ளோஸ் ஆகிடாது, ஓப்பனாக தான் இருக்கும், அப்ராக்சிமேட்டாக ஓப்பனாக இருக்கும். அதனால தான் ஓப்பன் அப்ராக்சிமேஷன். இந்த ஸ்ட்ரக்சர் ஓப்பன் அப்ராக்சிமேஷன் சொல்கிற ரீசனே ஏன்னா ஃபுல்லாக ஓப்பனாக இருக்காது, அப்ராக்சிமேட்டாக அது ஓப்பன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் பாசிவ் ஆர்டிகுலேட்டர் கிட்ட வரும், கேப் வைடாக தான் இருக்கும், ஏர் அந்த கேப் வழியாக ஃப்ரிக்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக பாஸ் ஆகும். இப்படி பாஸ் ஆகிற இந்த சவுண்ட்ஸ் வந்துட்டு செமி வவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டு செமி வவல்ஸ் தான் இருக்குது இங்கிலீஷில், வ, இய. ஓகேவா? உவ, இய, இந்த ரெண்டு சவுண்ட்ஸ், இய அப்படின்னு சொல்லலாம் அந்த ரெண்டு சவுண்ட்ஸை.
இப்படி சொல்லும்போது நம்ம மவுத்தை ஈஸியாக கவனித்தாலே நல்லா ஈஸியாக புரியும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக புரியணும் அப்படின்னா மிரர் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இதில் சொன்ன மாதிரியே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வீடியோவில் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. நான் கரெக்டாக சொல்லுவேனானும் சொல்ல முடியாது. டெஃபினிஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கரெக்டு, பட் அது கரெக்டாக நீங்கள் உச்சரித்து பார்க்கணும் அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணி பார்க்குறது பெஸ்ட் ஆப்ஷன். தென் பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். வீடியோவுடைய பிகினிங்லேயே பார்த்தோம், நம்ம கான்சனன்ட் சவுண்ட்ஸை 2 டைப்பாக டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்படின்னா ஒன்று மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன், இன்னொன்று பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். இவ்வளோ நேரம் பார்த்தது மேனர், எந்தெந்த மேனரில் சவுண்டு ஆர்டிகுலேட் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ எந்த இடத்துல எந்த ஆர்டிகுலேட்டர்ஸோடைய ஹெல்ப்பாலலாம் இந்த சவுண்டு ஆர்டிகுலேட் ஆகுது, எந்த இடத்துல கரெக்டாக ஆர்டிகுலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பைலேபியல்ஸ். லேபியல் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு லேபியம் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆன ஒரு வேர்டு. லேபியம் அப்படின்னா லிப்னு மீனிங், ஓகேவா? ஸோ லேபியல்னா லிப்பு, லேபியல்ஸ் பை லேபியல்ஸ் 2 லிப்ஸ், பைனா 2, ஓகேவா? எஸ் சேர்த்துருக்கு. ஸோ 2 லிப்ஸுடைய ஹெல்ப்பால் ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட்ஸ் ப, ப, ம, வ. இந்த 2 சவுண்டையும் நீங்கள் இந்த 4 சவுண்ட்ஸையுமே நீங்கள் உச்சரித்து பார்க்கும்போது எந்த 2 ஆர்டிகுலேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு ஈஸியாக நம்மளாலேயே உணரவே முடியும். இதுக்கு கண்ணாடி தான் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. பைலேபியல். பைலேபியல்னால் இந்த 2 லிப்பு, அப்பர் லிப் அண்ட் லோயர் லிப்போடைய ஹெல்ப்பால் ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட்ஸ் தான் பைலேபியல் சொல்லுவோம். இதை சொல்லி பார்க்கும்போது புரிஞ்சிடும். ப, ப, ம, வ சொல்லும்போது இந்த 2 லிப்பும் என்ன ஆகும், ஒன்றா சேர்ந்து இப்படி டப்புன்னு இதாகி அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ 2 லிப்போடைய ஹெல்ப் இருக்கிறதுனால இந்த சவுண்ட்ஸ் வந்து பைலேபியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் லேபியோ டென்டல். லேபியோ, அந்த லேபியல் அப்படின்னாலே அது லிப் அப்படின்னு சொல்லிட்டு போனதுலேயே பார்த்தோம். டென்டல் அப்படின்னா பல்லு. இப்போ இந்த 2 சவுண்டையும் உச்சரிச்சு பாருங்கள், ஃப, வ. இப்படி சொல்லும்போது நம்ம லிப்பு, லோயர் லிப் இருக்குல்ல, இந்த லிப்பு வந்துட்டு டீத்தோடைய அப்பர் சைடு, அப்பர் ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு டச் ஆகும். ஃப, வ. இந்த கீழ் பகுதி கரெக்டாக அந்த பற்கள் மேலே பட்டு அது இப்படி ஓப்பன் ஆகி தான் இந்த சவுண்டு க்ரியேட் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் நம்மளுடைய லோயர் லிப் அண்ட் பாசிவ் ஆர்டிகுலேட்டர் அப்பர் ஃப்ரண்ட் டீத், அந்த பற்கள். இது மூலமாக க்ரியேட் ஆகிறது 2 சவுண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் லேபியோ டென்டல்னு சொல்லுவோம். ஏன்னா லிப்பும் இந்த டென்டல் டீத்தும் சேர்ந்து இந்த சவுண்ட் க்ரியேட் ஆகுது. இந்த 2 ஆர்டிகுலேட்டர் சேர்ந்து க்ரியேட் ஆகிறதுனால லேபியோ டென்டல், ஃப, வ, இந்த 2 சவுண்ட்ஸை சொல்லலாம். அடுத்து டென்டல். இப்போது இதுலேயும் 2 ஆர்டிகுலேட்டர் இருக்குது. ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் எது அப்படின்னா நம்ம டங்கோடைய டிப்பு. தென் பாசிவ் ஆர்டிகுலேட்டர் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் சைட் டீத், பல் முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் டீத், அப்பர் சைட் டீத், ஓகேவா? இந்த சவுண்டு சொல்லி பாருங்கள், த, த. இப்படி சொல்லும்போது நம்ம நாக்குடைய நுனி வந்து கரெக்டாக அந்த பல்வரிசையில் இந்த மேல் சைடு போய் கரெக்டாக டச் ஆகும். த, த. இப்படி சொல்லும்போது கரெக்டாக அது மேலே டச் ஆகும். ஸோ அந்த பல்லுடைய ஹெல்ப் இருக்குல்ல, இந்த டீத்துடைய ஹெல்ப்பு. ஸோ அதனால் டென்டல் சவுண்ட்ஸ் இதெல்லாம், ஓகேவா? தென் இந்த 2 சவுண்ட்ஸும் டென்டல் சவுண்ட்ஸ். தென் ஆல்வியோலர். ஆல்வியோலர் அப்படின்னா ஆல்வியோலர் ரிட்ஜை ரெஃபர் பண்ணுறது. ஆல்வியோலர் ரிட்ஜ் இந்த டீத் ரிட்ஜ், இந்த பல்லுக்கு பேக் சைடில் இந்த பல்லுக்கு மேலே இருக்கிற அந்த திசுக்கள் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு டீத் ரிட்ஜ் ஒரு ஆல்வியோலர் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா டங்குடைய டிப்பு தான் ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர். இந்த டீத் ரிட்ஜ் இருக்குல்ல, அது பாசிவ் ஆர்டிகுலேட்டர். அது அசையாது, மேல் சைடு அசையாமல் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது நம்மளுடைய இந்த டிப் ஆஃப் தி டங்க் வந்துட்டு அந்த டீத் ரிட்ஜை கரெக்டாக டச் பண்ணும். சொல்லி பாருங்கள், ட, ட, ச, ஜ, ந, ல. எல்லாம் சொல்லும்போது பேக் சைடில், பல்லுடைய பேக் சைடில் கரெக்டாக அந்த டீத் ரிட்ஜை நம்மளுடைய டிப் ஆஃப் தி டங் டச் பண்ணும். ஸோ அதனால் இதெல்லாம் ஆல்வியோலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆல்வியோலரில் மொத்தம் 6 சவுண்ட்ஸ் இருக்குது. தென் போஸ்ட் ஆல்வியோலர். இப்போ இது போஸ்ட் ஆல்வியோலரில் ஒரே ஒரு சவுண்டு தான், ரா சவுண்டு. ரா சவுண்டை இந்த இன்டர்மீடியன்ட்டில் நம்ம பார்க்கும்போதே சொன்னேன், டிப் ஆஃப் த டங்க் வந்துட்டு மேல் சைடு டச் பண்ணும் அப்படின்னு. டீத் ரிட்ஜ் அந்த பல்லுக்கு கரெக்டாக மேலே இருக்கிறது. இப்போ அந்த டீத் ரிட்ஜ் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி கரெக்டாக அந்த நாக்கு டச் பண்ணும்போது ரா சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். சொல்லி பார்த்தா ஈஸியாக நமக்கு புரியும். ஸோ இந்த மவுத்துடைய ரூஃப் சைடில் தான் கரெக்டாக அந்த டங் டச் ஆகுது, டீத் ரிட்ஜுக்கு கொஞ்சம் பின்னாடி. ஸோ அது கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதுனால போஸ்ட் ஆல்வியோலர் சவுண்ட் இது, ஓகேவா? போஸ்ட் ஆல்வியோலர் இந்த ரா சவுண்ட், ஓகேவா? இதில் இந்த ஒரு சவுண்டு மட்டும்தான், அந்த பொசிஷனில் இந்த ஒரு சவுண்ட் மட்டும் தான் க்ரியேட் ஆகும். நம்ம டிப் ஆஃப் தி டங்க் வந்துட்டு அந்த ரிட்ஜ் வந்து கொஞ்சம் பிஹைண்ட், கொஞ்சம் பின்னாடி தள்ளி டச் ஆகும், அதில் க்ரியேட் ஆகிற சவுண்ட் ரா சவுண்ட். தென் பேலட்டோ ஆல்வியோலர். இப்போ பேலட்டோ ஆல்வியோலரில் பார்த்தோம் அப்படின்னா டிப் ஆஃப் தி டங்க் வந்துட்டு ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர், இதில் டீத் ரிட்ஜ் பாசிவ் ஆர்டிகுலேட்டர்.
இப்போ நம்ம இந்த சவுண்ட்ஸ் 4 சவுண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்கு. ச, ஜ, ஷ, ஜ. இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் உச்சரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டங்குடைய ஃப்ரண்ட்டு சைடு இருக்குல்ல, அது வந்துட்டு ரைஸ் ஆகி ஹாட் பேலட்டை நோக்கின டைரெக்ஷனில் இருக்கும். அந்த பக்கம் ரைஸ் ஆகும். ஓகேவா? அப்படி ரைஸ் ஆகும். நம்ம டிப் ஆஃப் தி டங்க்கும் டீத் ரிட்ஜை டச் பண்ணும். ஓகேவா? சொல்லி பார்த்தா ஈஸியாக புரியும். சான்னு சொல்லும்போது டச்சும் ஆகுது. அட் த சேம் டைம் ஃப்ரண்ட் ஆஃப் தி டங் அந்த ஹாட் பேலட்டை நோக்கி ரைஸும் ஆகுது. அப்படி ரைஸ் ஆகிறதுனால 4 சவுண்ட்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த 4 சவுண்ட்ஸை பேலட்டோ ஆல்வியோலர் சவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ச, ஜ, ஷ, ச. ஓகேவா? தென் பேலட்டல். இப்போ பேலட்டலில் பார்த்தோம் அப்படின்னா டங்குடைய ஃப்ரண்ட் சைடு ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர், தென் ஹாட் பேலட் இதில் பாசிவ் ஆர்டிகுலேட்டர். இதில் ஒரே சவுண்டு தான் இருக்குது, ஏ சவுண்டு. ஏ சொல்லும்போது டிப் ஆஃப் த டங் இதில் எந்த வேலையும் பார்க்காது. டங்குடைய ஃப்ரண்ட் சைடு அந்த டிப்புக்கு மேலே இருக்கிற அந்த சைடு வந்து கரெக்டாக அந்த ஹாட் பேலட்டை டச் பண்ணும். நல்லா சொல்லி பார்த்தா ஈஸியாக புரியும். ஏ இப்படி சொல்லும்போது இதில் டிப் எதுவுமே பண்ணாது. ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக மேலே போய் அதை டச் பண்ணும். அதில் அந்த பேலட்டை டச் பண்ணதுனால இது பேலட்டல் சவுண்ட். ஓகேவா? தென் வீலார். இந்த வீலார் சவுண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டங்குடைய பேக் சைடு ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர், தென் சாஃப்ட் பேலட் இதில் பாசிவ் ஆர்டிகுலேட்டர். இது எதுக்கு வீலார் சவுண்ட்ஸ் அப்படின்னா சாஃப்ட் பேலட் வந்துட்டு வீலம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே பார்த்தோம். ஸோ அதனால வீலார் சவுண்ட்ஸ். ஓகேவா? இப்போது இந்த சவுண்ட்ஸ்லாம் சொல்லி பார்த்தா ஈஸியாக புரியும். க, க, ந சொல்லும்போது டங்குடைய பேக் சைடு கரெக்டாக சாஃப்ட் பேலட்டை நோக்கி ரைஸ் ஆகி அந்த ஏரை பிளாக் பண்ணி அது மூலமாக இந்த சவுண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். இப்போ சொல்லி பாருங்கள், ஈஸியாக புரியும். க, க, ந. இது அப்படியே அந்த பேக் ஆஃப் த டங்க் வந்துட்டு நேராக சாஃப்ட் பேலட் நோக்கி போகுது. அங்கேருந்து ஏர் பிளாக் ஆகி அதில் க்ரியேட் ஆகிற சவுண்ட்ஸ் தான் இந்த க, க, ந. இந்த 3 சவுண்ட்ஸ். தென் அதனால் இது வீலார் சவுண்ட்ஸ். தென் க்ளாட்டல். க்ளாட்டிஸில் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால க்ளாட்டல் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சவுண்டு தான் ஹே. இந்த சவுண்ட் சொல்லும்போது மவுத் பொசிஷனை வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. இந்த வோக்கல் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வைப்ரேட் ஆகாது. இந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஹே அப்படின்னு சொல்லும்போது வைப்ரேட் ஆகாது, நார்மலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து வோக்கல் கார்ட்ஸ் தான் ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ். இந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு ஆர்டிகுலேட்டர்ஸ்னால் அது வோக்கல் கார்ட்ஸ் தான். வேறு எந்த ஆர்கனும் வந்துட்டு இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. அப்படி எதுவுமே இந்த இதில் மேலே இருக்க எந்த ஆர்கன்ஸும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. வோக்கல் கார்ட்ஸ் தான் இந்த சவுண்டுக்கு ஆர்டிகுலேட்டர்ஸ். ஸோ வைப்ரேட் ஆகாமல் நார்மலாக இந்த சவுண்டு ஹே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ க்ளாட்டிஸோடைய ஹெல்ப்பில் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால க்ளாட்டல் சவுண்ட். ஒரே ஒரு க்ளாட்டல் சவுண்டு தான், ஹே மட்டும் தான் நம்ம இங்கிலீஷில் இருக்கக்கூடிய க்ளாட்டல் சவுண்ட். இப்போது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு டேப்லெட் காலம் வியூ பண்ணுறேன், அதை கிளியராக பாருங்கள். மேனர், பிளேஸ் 2 பிரிவாக பிரித்து கொடுத்துருக்கு. இப்போது இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக ப்ளாசிவ், ஆஃப்ரிகேட், நேசல்ஸ், ரோல், ஃப்ரிகேட்டிவ்ஸ், லேட்ரல், செமிவோல்ஸ்னு கொடுத்துருக்கு. இதெல்லாமே மேனர். எப்படி எந்த மேனரில் அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. மேலே பார்த்தா பிளேஸ், எந்த இடத்துல கரெக்டாக 2 லிப்பும் சேர்ற அந்த இடத்துல. தென் இந்த கீழ் உதடும், தென் பல்லு, அது 2ம் ஒட்டுற இடம். தென் இந்த பல்லு மட்டும் அப்படி இந்த மேல் வரிசை பல்லில் கரெக்டாக டிப் ஆஃப் தி டங் படும்போதுன்னு சொல்லிட்டு ஒன்றையும் கிளியராக கொடுத்துருக்கு. பைலேபியல்ஸ், லேபியோடென்டல், டென்டல், ஆல்வியோலஸ், போஸ்ட் ஆல்வியோலஸ், பேலட்டோ ஆல்வியோலஸ், பேலட்டல், வீலார், க்ளாட்டல்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணி கிளியராக பார்த்துட்டோம். இப்போது இது எதுக்கு இந்த சவுண்டுன்னு சொல்லிட்டு கிளியராக டிஸ்கிரைப் பண்ணி இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கு. இந்த சார்ட் ரொம்பவே முக்கியம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு. ஸோ இந்த சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பார்த்துக்கோங்க.